வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாநகராசிரியர் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிட பள்ளி கல்வித்துறை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கவர்மெண்ட்டோட டென்டென்டிவ் ரிசல்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 9. அது வந்து கன்ஃபார்ம் வந்து கிடையாது, டென்டென்டிவ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுனால மே 6ஆம் தேதியே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி அன்அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அது ரிலேட்டடாகவும் நம்ம அப்டேட் வந்து கொடுத்தோம். அதாவது மே 5ஆம் தேதி அப்படின்னா 6ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா பேப்பரேஷன் கேம்பும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஆன்லைன் மோடில் சப்ஜெக்ட் வைஸாக இப்போ மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், மே முதல் வாரத்தில் பொறியியல் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம். ஸோ ஏற்கனவே இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் மே 5ஆம் தேதி அப்படின்னா 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மே 5ஆம் தேதியிலிருந்து பொறியியல் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட இருக்கிறதுனால மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்டமாக அன்அஃபிஷியலாக மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா +2 பப்ளிக் பேப்பரேஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆன்லைன் மோடில் மார்க் அப்டேஷன் நடந்துகிட்ருக்கு. சாஃப்ட்வேர் க்ரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க 38 மாவட்டத்துலேயுமே. ரிசல்ட் அனாலிசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக வெளியாகலாம் என்பது தற்போதைய கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொறியியல் மாணவர்களுக்கான சேர்க்கை ஆன்லைன் பதிவு மே முதல் வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறதுனால கண்டிப்பாக +2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஏன்னா நமக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் +2 மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் நீட்டுக்கெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் வந்து தேவையில்லை, ஜஸ்ட்டு +2 பாஸ் பண்ணாலே வந்து போதும். ஆனால் இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கு கண்டிப்பாக +2 மார்க்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி 4 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லாம் இருக்கும் கவுன்சிலிங்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த அப்டேட் வந்துச்சு, முன்கூட்டியே வெளியாகும் +2 ரிசல்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 83 மையங்களில் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் பதிவு மே 5ஆம் தேதி தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பொறியியல் கலந்தாய்வு பணிகளை நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தீவிரம் 2 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு. ஸோ அப்போ இந்த அப்டேட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது மே 5ஆம் தேதியிலிருந்து பொறியியல் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் விட்டுருக்கக்கூடிய டென்டென்டிவ் ரிசல்ட் டேட் வந்து பார்த்தோன்னா மே 9. ஸோ எப்போவுமே மே 9னா கண்டிப்பாக வந்து 9ஆம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. போன வருஷமே ரிசல்ட் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன டேட்டுக்கும் வேரியேஷன் இருந்துச்சு, ஒரு நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டைமும் சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். அப்படி ரிசல்ட் ரேட்டாக அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அன்அஃபிஷியலாக இந்த மீட்டிங் போயிருக்கு. அதனால தான் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாநகராசி யூடியூப் சேனல். தேங்க்யூ.